இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் தேவன் அதிசயமான காரியங்களை செய்த நல்ல அன்புக்காய் கைதற்காய் நன்றி. ரெண்டாவது நாளிலே இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் இதற்காக சோதங்கள் ஆவியானவர் நம் மத்தியிலே அன்புக்காய் ஒவ்வொரு நாளிலும் அவர் செய்த ஒவ்வொரு அதிசயங்கள் அற்புதமானவையாக அல்லேலூயா. யோவேல் 2:21 தேசமே வைப்பரானே மகிழ்ந்து கழிக்கிறது கர்த்தர் மாபெரும் காரியங்கள் செய்வார். ஆண்டவர் இன்னைக்கு தேசத்தை பல மடங்கு எழுப்புதல் ஆண்டவர் நமக்கு மத்தியில கொண்டு எழுப்பிட்டுருக்கார். அல்லேலூயா. இது எழுப்புதலின் காலம். அல்லேலூயா. என்று நம்ம மத்தியில ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் கண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக பெரிதான கிருபையா இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரர்களே, யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவ்வளோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிப்படைக்கு உலகத்தில் எவ்வளவா அன்பு கொண்டார். உலகத்தில் எவ்வளவா அன்பு கொண்ட என்ன இருக்குமா? காரணம், தேவன் தம்ம எல்லா பாவங்களையும் சாபத்தையும் நீக்க அவருக்கு ஒவ்வொரு அவர் அவதரித்தார். அல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொரு கிருபையை அவர் அவதரித்தார். அல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரி, ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். அது என்ன செய்யலாம்? இவையெல்லாம் உண்டாக்கின ஆண்டவர் உங்களை வெண்மையும் படைத்திருக்க நோக்கம் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளே, யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகவில்லை கைவிடவில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை என்னை சொன்ன என் மகனே என் மகளே, நான் அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை, அவன் கரத்தை பிடித்து வழி நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்கவே இந்த நாடு நான் வந்திருக்கேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஒரு நாட்டில் ஆசீர்வதிக்கவே இருந்திருக்கா. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மானை போல பாதுகாத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில உங்க பக்கத்துல நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு என் மகனே என் மகளே ஏன் கலங்குது, ஏன் திகையாத, அன்பு மகளே திகையாத, கலங்காத, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே அந்த இடத்துல வந்திருக்கேன் என்று ஆண்டவர் சொல்றார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளே, சங்கீதம் 119:105 சொல்கிறது, என் சமூகம் முன்பாக செல்லும் கோணலான சவையாக்க என்று சொன்ன ஆண்டவர் நீங்க உங்க மத்தியில உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லும். யார் சமூகம்? மனித சமூகம் இல்லை, தேவனுடைய சமூகம் முன்பாக செல்கிறது. அல்லேலூயா. நீங்க நினைக்கும் மேலாய் ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதேது காரியத்தை தடைப்பட்டு தடையாய் நின்று இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்ய அன்பு சகோ 9:12 ரெட்டிப்பாலின் நன்மையை தந்து உனக்கு ஆசீர்வதி பண்ண சொன்ன ஆண்டவர் ரெட்டிப்பா ஏதோ ஒரு காரியத்தை நீங்க இழந்து போயிருக்கு அதெல்லாம் திரும்பி தர ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து அவர் என்ன செய்யலாம் மகிழ கொள்வாராங்க. எனக்கு அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதாவது இழந்து எதாவது தவிர்த்து கொண்டு நிலைமையில இருக்கிறோ அந்த நிலைமையில ஆண்டவராய் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே ஏன் தவிர்த்து கொண்டிருக்கார்? அவனை கண்ணீர் துடைக்கத்தான் நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், உன் ஆசீர்வதிக்கத்தான் அந்த உலகத்துல வந்திருக்கேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கண்ணீர் துடைப்பாராக. அல்லேலூயா. அதே சங்கீதம் 121 சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை பழகுக்கு நேரம் என் கண்களை ஏறுவேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவத்திற்கு ஒத்தாசை வரும். எனக்கு அன்பான சகோதரே, நம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நீங்களே எங்க ஒத்தாசை என்று சொல்லி ஆண்டவர் கூட்டி உச்சரிக்கும் போது என் தேவனாய் கர்த்தர் அவர் தம் அவனை போஷித்து வழி காப்பாராக. 5:42 ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்த ஆண்டவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன தடைப்பட்ட நன்மை அவர் இழந்து போன தடைப்பட்ட
தவிர்த்துக் கொண்டிருக்கின்றான், நின்று கொண்டிருக்கிறான் என் ஆண்டவர் பாட்டு சொல்கிறான், என் மகனே ஏன் தவிர்த்துக் கொண்டிருக்கேன்? இன்னைக்கு உங்க வேலையில ஒரு ஆசீர்வதிக்கலாம் வந்திருக்கேன் என்று சொல்கிறார். நீதிமொழி 28:13 படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை செய்ய விட்டு விடுவான், நான் இரக்கம் பெறுவான் சொன்னாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இந்த ஒழிக்காக நாமும் தப்பு செஞ்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை மனம் இறங்கி மனம் ஒழுங்கி என்ன செய்வாராம், அதை நமக்கு பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்யறதுக்கு இறக்கம் பெறுவான், என்ன செய்வான் செழிப்பானாக. அல்லேலூயா. தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து ஒளிபரப்பாக. சங்கீதம் 91 சொல்ல, உன்னதமான மழையில் இருக்கிறவன் சர்வ வழியில் நிழலை தாங்குவார். அல்லேலூயா. 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம், நீ என் கோட்டை, நீ என் தேவன், நான் நம்பியிருக்கேன் என்று சொல்லுவேன். இந்த 2வது வசனம் ஆண்டு மகிழ்ச்சியாம். முதல் வசனம் உன்னதமானவரே. உன்னதமானதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மலையில இருக்கிறவர், சர்வ வல்லவருடன் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலமும், நீ என் கோட்டை, நீ என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். 3வது வசனம், அவர் என் வேடனுடைய கண்களுக்கும் பார்வைக்கும் நோய்க்கும் தப்புவிப்பார். 3வது வசனத்துல அவருடைய வேடனுடைய கண்களுக்கும் பார்வைக்கும் என்னை தப்புவிப்பார். என்ன நாசம் மோசம் என்ன கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அவர் உங்களுக்கு தப்புவிப்பார். அவர் செல்கிறவர்களா என்ன செய்வார், உங்களுக்கு மூடி அவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. 91வது வசனம் 91ஆம் மடியில் 1வது வசனம், உன்னதமான மடியில், அந்த உன்னதமான மடியில் யாரும் இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உன்னதமானவர். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் நம்புவேன். அல்லேலூயா. கடைசியாக யாத்திராக 20 சமூகம் முன்பாக செல்லும். அல்லேலூயா. அந்த சமூகம் தான் முன்பாக செல்லுகிறார். மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்படிவைகளாம் கண்டறிவீர்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் பேருங்கள், அப்படிவைகளாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் மத்தியில் கூட வளர்த்து கூட கொடுக்கப்பட தடித்தவங்க அவர் கூட கொடுத்தா ஆண்டவர் இவங்க மத்தியில் கொடுக்க வல்லமே உள்ளவராக. கற்களை மூலமா கத்தை நோக்கி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நாமத்தை துணிக்கிறப்பா நிறுத்தப்பட்டிருக்கோம், நாங்கள் யாகப்பட்டு போவோம்ப்பா, நீங்க இங்கே கிருபை செய்யலாம். தகப்பனே உங்க நன்றியை துணிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கிருபை அன்பு நேர்ந்த நல்ல தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுடைய மகராஜின் நாளிலே ஓய்வாய்த்தி கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி. நன்றி இயேசு ராஜாவே, கடந்த கொடுக்கிறோம். இந்த வேலை கிருபை தாமட்டு வழி நடத்துப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் அபாயவில்லை இழந்து போய்கிறார்களோ அதெல்லாம் நீ திரும்பி தருவீர்கள் சொல்லிக்கலாம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இன்னைக்கு மேல பலத்த அபிஷேகத்தில் பலத்த பரிசுத்த ஆவியை நீ கொடுக்க செவிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 கர்த்தாவே, நீ பரிசுத்த ஆவியை நீ கொடுத்திருக்காய், நன்றி சாமி. நீ கொடுக்கப்பட்ட கிருபைக்காய், நீ கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யக்காய், அந்த யார் கற்பத்தின் கனிகளெல்லாம் கொடுக்க செல்வார்த்தை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி. தேவனே, நீ கிருபை செய்ய நன்றி. நடைபெற்ற திருமணத்தை நீ தரையெல்லாம் நீ நடத்துவதற்காக நன்றி. அந்த திருமணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் அன்பு தேவ பிள்ளைகள் மீது தேவ காலம் இருக்கிறது மகிழ்ச்சியார். தேவனாய் கர்த்தாவே, நீ கிருபை என்றைக்கும் உள்ளவர். ஆண்டவரே, என்றும் வாக்கும் மாறாதவர். அந்த தடைப்பட்ட நன்மையெல்லாம் நீ நல்ல வாழ்க்கை செய்த நீ நுழைப்படும் தேவனாய் கர்த்தாவே, வாழ்க்கையில மகிழ பண்ணுவீராக. தேவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பிரியமானவரே, கர்த்தர் வார்த்தையை திரும்பி நாம் கேட்க போனோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிகாப்பாராக. மீண்டும் 2வது செஷன்ல இன்னும் மகிமையான காரியத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு கேள்வி கொடுப்பாராக. தேவனுடைய கடமும் பலத்த அபிஷேகமும் உங்களுக்குள் வழிபாடாக. மீண்டும் 2வது செஷன்ல கர்த்தருடைய கிருபை என்றும் இருந்து வழிகாப்பாராக. ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு தந்த நல்ல கிருபை ஐஸ்வர்யம் ஜபத்தின் வழியிருக்கும் போது ஆண்டவர்கள் கொடுத்து வழிகாத்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சதா காலமும் உங்களுக்குள் இருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து வழிகாத்து காப்பாராக.